ராஜேஷ், நான் உன்னை வேணுட்டே அடிக்கல. உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நீ நம்ப வேணாமாடா. உங்க அப்பா இவ்வளவு மோசமா நடந்துக்கு வராடா, சொல்லுடா. என் வேதனை எனக்கு என்னாச்சங்க? என்னன்னே தெரியலமா, செத்து போயிட்டான். என் சுதா செத்து போயிட்டான். அவளுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியெல்லாம் இப்பதாமா செஞ்சுட்டு வரேன். அனாத படமா நின்னாமா, அனாத படமா நின்னா. படத்தை வாங்க கூட யாரும் இல்ல. சரி அழாதடா, சொன்னா கேளுடா. என்ன காதலிச்சதுக்கு அவளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பரிசு என்ன தெரியுமாமா? அனாத படமா கிடந்தாமா. இந்த கையாளதாமா கொல்லி வச்சுட்டு வர்றேன். மனவரையில் இருக்க வேண்டிய பொலாரையில் இருக்கப்பா. ராஜேஷ், அழுவாதடா. அர்ஜுன், முதல்ல அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு என்னமோ இதை அவர் பண்ணிருப்பாருன்னு தோணல. யாரு செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி பழி வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல அவனை கூட்டிட்டு போ அர்ஜுன். வாடா போடா. என்ன மாமா இதெல்லாம்? ஏன் மாமா நமக்கு இவ்வளவு சோதனை எல்லாம் நடக்குது? எனக்கு பயமா இருக்கு மாமா. அவன் எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்குவானோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணு கவலைப்படாதுமா, நாம கேர்ஃபுல்லா பாத்துப்போம். நீ கவலைப்படாத. நீங்க இங்க இருக்கீங்களா? அப்பாடா, உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு இருக்கேன் இருக்கிற தெரியுமா? இடத்துல தான் தேடணும். ஐயோ, நான் இன்னைக்கு தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மைதான். உங்க 2 பேரையும் விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படின்னு கேக்குறீங்களா? வித்யா, உனக்கு கூட பிறந்த உறவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பகை மட்டும்தான் இருக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் பகை கிடையாதா? அது ஆரம்பத்துல இருந்து வந்தா என்ன, நடுவுல இருந்து வந்தா என்ன? பகை பகை தானே. இருந்தாலும் என் வலி உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு மட்டும் பகை இல்லையா? எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சாங்க. அந்த வலிய நாங்க இன்னும் மறக்கல. கரெக்டா சொன்ன வித்யா, கரெக்டா சொன்ன. இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம என்ன அடிச்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக சொன்னாங்க. அதையும் நான் இன்னும் மறக்கல, மறக்கல. என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பிள்ளைய ஜெயில தள்ளினா, என் மருமகளை கொன்னா, என் பேத்திய காலம் பூரா கண்ணீர் விட வச்ச அவன் உள்ள போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல என்ன ரொம்ப சந்தோஷம், கம்மி சந்தோஷம். மொத்தத்துல ராம் ஜெயிலுக்குள்ள போனது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் அப்படியே நிலைக்கணும். என் மருமகளும் பேத்தியும் என் பிள்ளைய பிரிஞ்சுப்பட்ட வேதனைய அவன் பொண்டாட்டி பாரதி அனுபவிக்கணும். அதான் எனக்கு ஆசை. உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா அவர் ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறது கொலைகேஸ்ல. ஆமா பாட்டி, உங்க பிள்ளைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எங்க அண்ணனுக்கும் நடக்கும். இல்லம்மா, என் புள்ள ஜெயிலுக்கு போன நேரத்துல எனக்கு காசு பணம் இல்லை. கேஸ உடைச்சு வெளியில கொண்டு வர முடியல. ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கே. எப்படியாவது வெளியில வந்துட்டா? இல்ல, சான்ஸே இல்ல பாட்டி. ஆமா பாட்டி, காத்து இப்ப நம்ம பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு. ராம் இந்த ஜென்மத்துல ஜெயில விட்டு வெளியில வரவே மாட்டார். கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு போய் சேர வேண்டியதுதான். அப்படி நடந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அது நடக்கிறத பாக்குற பாக்கியம்
தெய்வமா இருக்கிற அந்த ராஜேஸ்வரி தான் எனக்கு கொடுக்கணும். ம். அம்மா ராஜேஸ்வரி, நீதாம்மா பாத்துக்கணும். அவன் வெளியில வரக்கூடாதுமா. அதான் நீ பட்டதுக்கெல்லாம் பலன். தர்மம் ஜெயிக்கணுமா. அவர் தர்மம் வரமாட்டார் பாட்டி. ஜெயிக்கணும். ஏன் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல வித்யா, இதான் சரியான நேரம். அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரா பிரிச்சு நடு ரோட்ல நிறுத்த இதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துக்காக கிருஷ்ணா எவ்வளவு கஷ்டப்பட்ட. கரெக்ட். நாம தான் கிருஷ்ணாவுக்கு எடுத்து சொல்லணும். எனக்கு இப்பவே அந்த ராமோட குடும்பம் நடுத்தெருவுல நிக்கிற மாதிரி தான் தெரியுது. இது நடக்கும். கிருஷ்ணா இதை நடத்துவா. என்ன கிருஷ்ணா இப்படி சத்தம் இல்லாம வந்து நிக்கிற? எப்ப வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். அப்போ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த. இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? சொல்லுமா, நீ பழைய கிருஷ்ணாவா மாற போறியா இல்ல கல்யாணம் காட்சின்னு நடந்ததெல்லாம் அப்படியே மறந்து விட்டுற போறியா? அதான் விட்டுட்டேனே.